ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வாரபலன்களில் மார்ச் 24லேருந்து மார்ச் 30 வரைக்கும், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு திங்கட்கிழமை வரைக்கும் பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் பிளானட்ரி பொசிஷன் திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பலனுக்குள்ளே போவோம். மேசராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் செவ்வாய், புதன், ராகு, மீன ராசியில் சூரியன், சனி கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரமும் அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கும், நிறைவேறாத எத்தனையோ விருப்பங்கள் இருக்கலாம். அது எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன். இதுக்கு முன்னாடி வருமானங்கள் இருக்குது, செலவுகள் அதிகமாக இருந்தது. இந்த வாரத்திலிருந்து வருமானங்கள் ஓரளவுக்கு செலவுகள் கட்டுக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த உங்களுக்கு எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகள், பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அல்லது டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. குறிப்பாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பாராத செய்திகள், எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதம். ஸோ வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல. பிஸ்னஸில் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் கூட இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நார்மலாக இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மேரேஜ் மறுக்கப்பட்டவங்களுக்கு இந்த வாரத்தில் திருமணத்துக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும், குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். இது வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியானது. இப்போ உங்களுக்கு வருமானங்கள், செலவுகள் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தர்ப்பம் இருந்தால் நிறைய பேர் உங்களுக்கு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இல்லைன்னா சில தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஆனால் வேலையில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா அப்படின்னா அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, க்ரைசஸ் இருக்குது. இது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஜாப் இருந்தால் மட்டும் போதும், மற்ற எதுவுமே பெருசாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. கிடைச்சா உங்கள் அதிர்ஷ்டம்தான். இந்த வாரத்தில் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம். ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறதெல்லாம் யோசித்து வாங்குங்க. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்க, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறாங்க. எல்லா விஷயத்துலையும் கவனம். குறிப்பாக வேலையில் மட்டுமல்ல, பிஸ்னஸ்லேயும் இல்லை, பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் கவனம். அதே உங்களுடைய 8ஆம் இடம் கவர்மெண்டால் பிரச்சனைகள், அது மட்டுமல்ல
உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர் இருந்தால் பார்ட்னரால் உங்களுக்கு மன வருத்தங்கள், மெரிட்டல் லைஃப்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன உங்களுடைய உறவுகள் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அது வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம், மகசூல் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சோர்ஸஸ் நல்லா இருக்குது. பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, லாபம் கைக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பெனிஃபிட் இருப்பதற்கு, லாபத்தை கொடுப்பதற்கான வாரம் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். நியூ அக்ரிமெண்ட்டில் ஏதாவது சைன் பண்ணுவீங்க. நீங்கள் ஆய கலைகள் 64 எதில் இருந்தாலும் சரி. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. இந்த வாரத்தில் யூக வணிகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. அது இல்லாமல் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிடைக்குமான்னா மினிமமாக பண்ணுங்கள். ஏதாவது கேஷ்னோட காசை விட்டால் கிடைக்குமான்னா பண்ணுங்கள். அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்குது. எதிர்பாராத நம்பரால் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போனவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் காதல் விஷயங்கள் உண்டு. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சிவனையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, குறிப்பாக அசையும் அசையா பொருட்கள் வாங்கிறதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கே எனக்கு பண வசதி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. அதில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனை தகுந்த சேல்ஸ் உண்டு. குறிப்பாக பழைய வண்டியை அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக வெஹிக்கிள்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, இதில் பிரச்சனை இருக்குன்னா கிளியர் ஆகாது. இதிலெல்லாம் கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் பெருசாக நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. யாரையும் பெருசாக நம்பாதீங்க. யாரையெல்லாம் நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் உண்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் தூக்கத்தினுடைய தன்மை குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையற்ற குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் இருக்காங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. நீங்கள் அது மட்டும் இல்லை, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. ஸோ ஜாப் இருக்குது, பட் வேலையிலையுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, க்ரைசிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வேலையில் எஃபர்ட்டு கொடுத்து பண்ணுங்கள். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க. இப்படி தான் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. பொறுமையாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு.
இன்னொரு பக்கம் குருவும் சனியும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், நல்லா கவனமாக இருங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அல்லது ரீச் பண்ணுவீங்க. இதெல்லாமே இருக்குது. வேலையிலே நீங்களும் எஃபர்ட்டு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க. தேவையற்ற பேச்சினால தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு உங்களுக்கு மாற்றம் இல்லைன்னா சந்தோஷமாக இருங்க. கிரகங்கள் வலிமையானது. நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், அடக்கி வாசிங்க. சில நிகழ்வுகள் தள்ளி போனாலே நம்ம வாழ்க்கையெல்லாம் நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முருகனையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல சனியோடு இருக்கார். அப்படி இருந்தாலே தேவையற்ற விஷயங்களில் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பொறுமையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க, ஒபே பண்ணுங்கள், மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க, காம்ப்ரமைஸ் ஆகுங்க. இது ரொம்ப முக்கியம். 8 அப்படின்னா ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால் இதிலேருந்து விடுபடுவதற்கு நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் இருங்க. அது மட்டும் இல்லை, கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் வேலையிலையுமே நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, எனி அதர் ஃபீட்டர் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எஃபெக்டிவ் எதுவும் கிடைக்கலனாலும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ வேலையில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் க்ரானிக்காக எனக்கு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் நீங்கள் நோயிலேருந்து விடுபட்டாலும் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லோன் பெருசாக இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருந்தால் இந்த நோயுடைய தன்மை குறையும். இல்லைன்னா நோயுடைய தன்மை அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல கிரகம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. பட் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ட்ராவல் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ட்ராவல் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு பக்கம் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது, நம்பியும் செயல்பட முடியாது. எல்லாமே கலந்து இந்த வாரம் இருக்கிறனால பொறுமை, நிதானமாக இருங்க. யாரெல்லாம் நல்லவங்க நினச்சி அவங்க மோசமானவங்களாக இருப்பாங்க, யாரெல்லாம் கெட்டவங்க நினச்சா அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுக்கு இருப்பாங்க. அதனால் கிரகங்கள் மாறி மாறி இருக்கிறனால நமக்கான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்களும் மாறி மாறி இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும், குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் நல்ல வழிபாடு அல்லது தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி இருக்குன்னா உங்களுடைய ஜாபில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்து கிடைக்காம இருந்தால் இந்த வாரம் கடன் கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள் அவங்களெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக டைரக்டு, இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வந்து இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்கலைங்களுக்கு இந்த வாரம் ஸ்காலர்ஷிப் வர்றதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் வீட்டில் நல்ல வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பெட் அனிமல்ஸ், அதுக்கான சோர்ஸஸ் இன்னும் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அமையும். அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள்,
விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதுவும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ, உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் நான் ஃபர்தராக பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன். அது கிடைக்குமா வருமானு தெரியலைங்கிறவங்களுக்கு எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகும். நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ இந்த வாரம் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆனாலும் லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. நல்லா மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் நீங்கள் இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் விஷயத்தில் கவனம். இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாலக்கணத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார் கேதுவோட. ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இருக்குது. அது இல்லாமல் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இன்னொரு பக்கம் உங்கள் பிஸ்னஸ்க்குரிய கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறது அந்த ப்ராஃபிட் கைக்கு வரதெல்லாம் நிறைய தடைகளை காமிக்குது, பணம் லாக் ஆகிறத காமிக்குது. கவனம். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெரிய லெவலில் உங்களுடைய ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு, அல்லது வேலையின் ப்ராஜெக்டின் காரணமாக இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்குது. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் யூக வணிகங்களில் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இஸ் ஏ டெம்டேஷன், உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவது. எதில் நீங்கள் எதையெல்லாம் விட்டீங்களோ அதையெல்லாம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு. அதனால் இந்த வாரம் இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடாமல் அடக்கி வாசிங்க. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறது, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாருங்க. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, வேலை உண்டு. ஐடியெல்லாம் நீங்கள் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. அதே சமயத்தில் இந்த வாரத்தில் வீடு மாற்றம், இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் நிறைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லது நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. ஆனாலும் வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகள் அதுக்கு மேலே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் முருகனையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அம்மா மட்டுமல்ல, உங்களுடைய ஹெல்த்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வெஹிக்கிள் வாங்கிறது, இதிலெல்லாம் ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி கவனமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, நல்லா இருக்குது, வருமானம் இருக்குது. ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் ஏதோ அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். ஸோ இந்த வாரத்தை உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் எதுவுமே இல்லை, அடைக்கி வாசிங்க. அது மட்டுமல்ல, ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள், நீங்கள் ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும்,
ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கேசினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பொறுமை, நிதானமாக இருங்க. நான் விட்டதாக பிடிக்கிறேன் அப்படின்லாம் வேண்டாம். அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த வாரம் பொறுமையாக இருங்க. வேலையில் மற்றவங்களோட மிங்கிள் ஆகுங்க. உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்க. உங்களுடைய கொலீக்ஸோட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்குது. எல்லாத்துலேயுமே நமக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதா. ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாதிக்கும். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பாக இல்லை. பட் அதே சமயத்தில் பிஸ்னஸ் இல்லாமையும் இல்லை. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். மற்றது ஸ்மாராக இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்த குரு பார்க்குறது, யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பார்க்குறது ரொம்ப விசேஷம். அது மட்டுமல்ல, உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம். குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தால் நன்மை. இந்த வாரத்தில் நிதி நிலைமை நல்லா இருக்குது. ஃபினான்ஷியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஸோ சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே 3ஆம் இடத்துல செவ்வாய் துணிஞ்சு சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு, என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. வர்றது வரட்டும், துணிஞ்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாக்கும். இது உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த வாரம் கிளியர் ஆயிரும். யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ மாறுற மாதிரி ஒரு தோற்றம், அதுலேயும் நிறைய தடைகள். ஸோ ஒரு பக்கம் உறவுகள் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், பிரிஞ்சு போன உறவுகளால் நட்பலங்கள் உண்டு. இன்னொரு பக்கம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 இடத்துல பண்ணுறீங்க, வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, டிஜிட்டலி, மீடியா, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் சாதகமான பலன்கள், உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது. ஸோ நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் நடப்பதற்கான சூழ்நிலைகள், நீண்ட காலமாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இறை அருளை அதிகப்படுத்துங்க. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். சனி பக்கம்லாம் வேலை இருக்குது. பட் வேலைக்குரிய கிரகம் 5ல் இருக்கிறது. எஃபர்ட்டிவாக ஒர்க் பண்ணாத மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் ஜாபில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியை விட்டு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுங்க. தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். கேட்ட இடத்துலையும் கடன் கிடைக்கல, நிறைய தடைகள் இந்த வாரத்தில் இருக்குது. பட் அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எல்லாம் இருந்தும் சமயத்தில் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கிறனால அடைக்கி வாசிங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. அதே தான் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனம்.
இந்த வாரம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்து சேல்ஸ் இருக்க வழியே ப்ராஃபிட் கிடைக்கல, நிறைய தடைகள் என்பது இருக்குது. ஸோ இந்த வாரம் எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹையர் ஸ்டடிக்காக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, பிரம்மதேவருடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். என்ன மாதிரியான ப்ளஸ்னால் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது செலவுகளும் அதிகரிக்கும். யாரெல்லாம் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் ஃபினான்ஷியலாக க்ரைசிஸ் இல்லைன்னா கூட செலவினங்களும் இருக்குது. ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும். யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட பண்ணுங்கள். நீங்கள் முழுவதுமாக சோசியல் மீடியாவை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய சர்வீஸ் இந்த வாரம் பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ எல்லாமே ஹைக்கோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதிலே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது இல்லாமல் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஜெயமாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்திலான இன்டர்ன்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் கடன் வாங்கி இடங்கடன் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுத்தீங்களா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தேவையில்லாமல் பேச்சை விட்டு அதனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் இருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய லாபம் உங்களுடைய ஜாதகத்துக்கு 11ஆம் இடத்துக்கு படுறதுனால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரியன் சனி இருக்குது. பேச்சை குறைங்க, பேச்சினால பிரச்சனை இருக்குது, அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பதற்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கிரகம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதில் இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரிலங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா ட்ரை பண்ணுங்கள். நடக்குமாங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் பிரிஞ்சு போன உங்களுடைய உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ரேஸோ, லாட்ரியோ, ஆன்லைன் பிஸ்னஸோ, ட்ரேடிங்கோ, மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்க நினைக்காதீங்க. எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல, பிஸ்னஸில் நல்லா ஏர்னிங் இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. இந்த வாரம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேரிட்டல் லைஃப்மே ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டு. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களாக சகாயம், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது எல்லாத்துலையும் அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் எல்லாருக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது.
அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ உங்களுடைய எஜுகேஷன் நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க, உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. உங்களுடைய 12ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சகோதர சகோதரிகள் இருந்தால் செலவு பண்ணுங்கள். நெருங்கிய உறவுகளுக்காகவும் செலவு பண்ணுங்கள். வயதில் மூத்தவங்களுக்காகவும் செலவு பண்ணுங்கள். இது பண்ணும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் குறையும். இந்த வாரத்தில் வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரும் ஐடியலாக இல்லை. எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை கிரகங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா, ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, ஹைக்கோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸில் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அது இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ உங்களுடைய மன வாழ்க்கையிலுமே கணவன் மனைவி 2 பேரில் பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இப்படி கிரக ரீதியாக இருக்குது. ஆக லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தார் சைடு 2 ப்ராப்ளம். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் ஆகுங்க. இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் கூடும். செலிபிரிட்டியுடைய தொடர்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ நீங்கள் இந்த வாரம் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உணர முடியாத சுச்சுவேஷன் இருக்கனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்து வைங்க. இந்த வாரம் முருகனையும் சிவபெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.